அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான்டா ஆரம்பமே. எங்களுக்கு வந்து பாடம் நடத்தாத, முருகனை காப்பாத்துருக்கு. நீங்களாம் எதுக்குலாம் இங்கே எங்கடா போனீங்க? எவ்வளோ நாளா நீங்களாம் எங்கேயா காவடி தூக்கினாரா? ராசாவெல்லாம் பார்த்ததே இல்லையாடா? எங்கேயா திருப்பி பண்ணுறதுக்கு அவர் ராஜா வந்து காவடி எடுத்து ஆடி சாமி கும்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன்டா போகிற போக்கில் வந்து நீங்களாம் முருகனை காப்பாத்துறாளா? கழுத்தில் துண்டு போட்டுக்கிட்டு காவி துண்டை போட்டுக்கிட்டா நீங்களா தாடா? நான் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நீங்களாம் யாரா? எங்கே இருந்தா அந்த வரிய? இவ்வளோ நாள் எங்கே இருந்திய? ஏண்டா நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, நாங்கள் அவங்கள பிடிச்சா அவங்க கும்பிட்டு போகிறாங்கடா. நாங்கள் ஐயனார் கிடா வெட்டி சாமி கும்பிடத்தையும் செய்வோம். எங்கள் ஐயனார் கோயிலில் வந்து நீ விட்டா நீ வந்து ஐயனார் கோயிலுக்கு கிடா விடக்கூடாதுன்னு சொல்லிடுவோலையே. நீ முருகன் காரிக்கா சொல்ல மாட்டா உனக்கு தெரியுமா? உனக்கு அவர் வேலை எதுக்கு வச்சுருக்காரு? இந்த வேலை எதுக்கு வச்சுருக்காரு? வெற்றிவேல் முருகனுக்கு இந்த வேலை எதுக்கு வச்சுருந்தாரு? வேலை குத்தி தாண்டா, மானலாக இருந்தாலும் குத்தி தாண்டா வேட்டையாடி சாப்பிட்ட கூட இனம் தாண்டா தமிழினா. இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, கோயிலை வெட்டினாங்க. நாங்கள் மற்ற இடத்துல வெட்டி சாப்பிட்றோம், உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் அன்றைக்கி முருகனுக்கு போகும் மாலை ஓட்டு அன்றைக்கி அந்த விரதமாக இருப்போம். விரதத்தை முடித்தோடனே ஆட்டுக்கறி தானடா விட்டு விரதத்தை சாப்பிட்றான். வீட்டுக்கு வந்து மறுநாள் அதனால ஆடா கோழிக்கறியை எதையே சாப்பிட தானே செய்கிறான். நான் உங்களை மாதிரி எல்லாம் பூனல் போட்டுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கோம். எங்களால் அந்த ஒரு மாதம் சாப்பிடாமல் இருக்கிறது பெரிய விஷயம். எங்களை வந்துக்கிட்டு இதை செய்து பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது. அவன் போய் தனியாக அவங்க இதில் கும்பிட்றாங்கன்னா அது இங்கே வந்து என்னடா உங்களுக்கு இந்துக்கள் வந்து இருக்கிறிய இந்துக்கு சங்கிகளா? தமிழ்நாட்டில் வந்து பிரிச்சாள் முளைச்சியனா அசிங்கப்பட்டு போயிடுவிய. கட்சி ராஜா அன்றைக்கி வந்து நிண்டியில் போராட்டத்தில் நீ வா, அண்ணாமலையாவது இதே திருப்பரங்குன்றத்தில் வந்து நில்லு, தனியாக நின்று நீங்கள் ஜெயிச்சு பாருங்கடா. போத தனியாகவா கூட்டணி யாரோடய ரெண்டு ஜெயிச்சு பாருங்கள், நீங்கள் ஜெயிக்க முடியுதான்ட்டு. மக்கள் உங்களை நீங்கள் காரை துப்புறேன். இஸ்லாமியர்னு வேதனைப்படுறாங்க, நீ இந்துன்னு சொல்கிறீங்க, இந்துக்கள் வேதனைப்படுறாங்க. நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் அங்கே போய் நல்லா சாப்பிடுவோம். இவங்க எங்கேருந்து வந்தாங்க தெரியல, இதில் வந்து அரசியல் ஆக்குறாங்க. இதில் அரசியலாக்கி இவ்வளோ காலத்தில் போட்டு இன்றைக்கி எப்போ சாமி முறை போகிறவனையும் நீங்கள் சொல்கிறீங்க பாரு இந்துன்ட்டு. இன்றைக்கி அப்ராணி மக்கள் வெளியூர்லேருந்து சாமி கூட வந்தவங்களையும் உங்களால் தடுக்கப்பட்டாச்சு. இங்கே கலவரமாயி நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே திருப்பங்குன்றத்துக்கு வந்துட்டிய. உங்களை முருகனே வேலை வச்சு குத்த போகிறாரு. அதுதான் நடக்க போகுது. இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு முருகன் வேலை எதுக்கு? வேலை வச்சே குத்த போகிறாரு. அதான் நடக்க போகுது. எந்த கடவுளுமே அடாவடித்தனம் பண்ணினா யாரையுமே பொறுத்துக்கிற மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அடாவடித்தனம். நீங்கள் அவங்க என்ன முருக கோயில்களை போய் ஆடு வெட்டினாங்களா? அவங்க தற்கால வெட்டுறாங்க, சிக்கன் தற்கால அங்கே வெட்டினாங்கன்னா அங்கே வெட்டி சமைக்கிறாங்க. இது இல்லை, அதுக்கு காலந்தொற்றில் நடக்குது. அது 200 வருஷமாக 300 வருஷமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. அது எப்பயிலும் நடக்குது இல்லை, அது நடக்குது. அப்போ இன்றைக்கிட்டே வந்து இந்துக்கள் புனிதத்துக்கு எடுத்த மாதிரி இனிமேல் புதுசாக போய் இந்த வருஷம் தான் இங்கே போய் ஆடு வெட்ட போகிறான்னு புனித முயற்சி மலையை காப்பாற்றணும். மலையை காப்பாற்றினா மலையை எப்படா தூக்கிட்டு போவாங்க யாரும்? கொஞ்சம் கூட சங்கியெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? இங்கே வந்து தமிழ்நாட்டு பூமியை வந்து தமிழ்நாடை வந்து உங்களுக்கு கலவர பூமியாக மாற்றணும். நாங்கள் கடவுள் இருக்குன்னு நம்புகிறோம். எங்களுக்கு சாமி எப்படி கும்பிடணும்னு தெரியும். நாங்கள் வீட்டில் வேலை வச்சு வழிபடுறவங்க. எங்களுக்கு வந்து நீ புத்தி சொல்லாத. இங்கே நீங்கள் சாமி கும்பிட்டா நீங்கள் உள்ள நாங்கள் ஆர்எஸ்எஸ் சங்கி நினைக்காதீங்க. நாங்களுக்கு எம்மதம் சம்மதம் தான். நாங்கள் திமுகலே இருந்தாலும் சாமி கும்பிடுவோம். அது எங்களோட இது. அதை வந்து யார் எந்த கட்சியை வந்து சாமி முறை தடுக்கலை. நீங்கள் ஆனால் சாமி முறை ஃபுல்லாக நீங்கள் இந்து நினைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ். நாங்கள் இந்தியில் வீர சைவர்கள் இப்படித்தான் போவோமே தவிர நீங்கள் வந்து ஊடால வந்து இந்துன்னு வெள்ளைக்காரருக்கு மாதிரி இந்துன்னு ஒன்றே ஒன்று இல்லையே. சைவ வைணவம் தான் இப்படி தானே இருந்துச்சு. இந்துன்னு ஒன்று இருந்துச்சா? வெள்ளைக்கார வேலையெல்லாம் இந்துன்னு ஒன்று இல்லவே இல்லையே. இந்தியான்னு ஒரு நாடே இல்லையே. அதுக்கு எங்கிட்ட வந்தால் தானே அவன் பேர் வச்சா தானே இந்தியாலாம். நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள். எங்களுக்கு வந்து பாடம் சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரியும் எதை செய்யணும்ட்டு. இதை வந்துட்டு எங்களை வந்து முறியடிக்கணும்னு சொல்லி எதையாவது போலி வேஷம் போட்டீங்கன்னா நீங்கள் அசிங்கப்பட்டு போயிருவீடா சங்கிகளா. நீங்கள் அசிங்கப்பட்டதான் போக போறிய. வரக்கூடிய 2026லையுமே நீங்கள் நில்லுங்கடா. அதிமுகவோட நின்றா சேர்ந்தே நில்லுங்க, சேர்ந்துருவிய நில்லுங்கடா. நின்று நீங்கள் ஒரு இடத்துல செய்யுங்கடா. திருப்பங்குன்றத்தில் நில்லுங்கடா. உங்களை மக்கள் டெபாசிட் வாங்குற வைக்கிறாங்கன்னு பார்ப்போம்டா. நாதாரி பயலடா. நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் சங்கியில் வந்து சாமியை காப்பாற்ற வந்திருக்கிறடா. முருகனே உங்களை வேலை எடுத்து குத்த போகிறாரா முருகனே. அதே நடக்க போகுது. முருகன் வந்து வேலுண்டு வினைன்ற மாதிரி தப்பு பண்ணுறவனை வந்து வாயிலே குத்த போகிறார். அதே நடக்க போகுது. என்னைக்கா வாயெல்லாம் வேலுனாலே உடைய போகுது உங்களுக்குலாம். இத்தனை மணிக்கு பாடுறா நைட்டு 11 மணிக்கு உங்களுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்டா உங்களை பற்றி. எல்லா ஊடகங்களையும் இதே நடக்கும் போது சரி உடனே பேசுவோம். காலையில் பேசுகிறதுக்குள்ளே இப்போ இவங்களை பேசலை, எனக்கு நிம்மதியாக தூங்க முடியாது.
ஏன்னா அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும். உங்களெல்லாம் பார்த்தா ஐயோ அங்கே தொட்டு இங்கே தொட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களா. நாங்கள் இதைத்தான் சொன்னோம், இந்த சங்கி கூட்டத்தை உள்ள விட்டோம்னா எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க நாதாரி பயிலுக. அவங்கள மாத்திரம் விடக்கூடாது. நம்மளுக்கு எம்மதமாக இருந்தால் சாமி மூடுவோம், அது அல்லாவாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, நம்ம கும்புற முருகனாக இருந்தாலும் சரி, நம்மளாம் ஒற்றுமையாக இருப்போம். வழிபாடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டுக்குங்க. நம்மளாம் ஒற்றுமையாக நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரு தாய் மக்கள்